கொஞ்சம் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தங்கலான் படத்தோட ட்ரெய்லர். ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3.25 வருஷம் கிட்ட நம்ம பாரஞ்சித் அண்ணனோட ஒரு 3 வருஷம் கிட்ட அவர் படமே இல்லை. கட்சியில் நட்சத்திரம் நகர்கிறது, அது 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ தங்கலான் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. சியான் விக்ரம் அண்ணன் என்னோட இன்ஸ்பிரேஷனான தளபதிக்கு அடுத்தது என்னோட இன்னொரு முக்கியமான காட்ஃபாதர். நடிப்பின் எனக்கு காட்ஃபாதர் நம்ம சியான் விக்ரம் சார் தான். அவரை மாதிரி இன்னை வரைக்கும் யாராலுமே ஆக்ட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஆக்டிங்லன்னா அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்டர்னா அது சியான் விக்ரம் சார் அண்ணா மட்டும்தான். ஸோ தங்கலானோட ட்ரெய்லரை ரியாக்ஷன் பார்க்கணும். ஸ்டூடியோ கிரீன் பிரசன்ஸ். ஒரு சிறுத்தை வருது. கிராஃபிக்ஸ் தங்கங்க ஃபுல்லாக. ஒரு நடு காட்டுக்குள்ளே பெரிய தங்க வெள்ளைக்காரனை அடித்து போடுறாரு. அந்த தங்கலான்னுங்கிற அந்த இனத்தில் என்னதான் ஓடுங்க அப்படின்னு நம்ம சியான் விக்ரம் ஐயா கத்துறாரு. எக்ஸலன்சினா அந்த துரை பசுபதி அண்ணன் நாமம் போட்டுக்கிறாரு. போட்டு இங்கே ஒரு இனம் நம்ம விட்டா வேற ஆளே கிடையாது இந்த வேலை செய்ய அப்படின்றாரு சியான் விக்ரம் சார். இங்கே தான் பிறந்துருக்குது, இங்கே தான் தங்கம் இருக்குது. ஒரு மைண்டு கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவல். ஜி பிரகாஷ் அந்த மியூசிக்கை வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறான். இதுக்குள்ளே தங்கம் இருக்குது, நம்ம இங்கே வேலை செய்யணும். ஸோ அந்த மண்ணுலேருந்து அந்த அவங்க வாழ்கிற அந்த இடத்துலேருந்து தோண்டி அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த தங்கத்தை நாம் எடுக்கிறது சமம். ஸோ நம்ம சியான் விக்ரம் சார் வர ஏடா நீங்கள் இருக்குன்னு சொல்கிற என்னடா போக சொல்கிறேன். பாம்பு கடி கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குது. விஎஃப்எக்ஸு ஓடு. சூனியக்காரன் அவன். சூனியக்காரன் இல்லை, சூனியக்காரி. என்னடா விக்ரம் சார் எவ்வளோ அழகாக இருப்பார். டேய் மாளவிகா மோகன் மேடம் என்னடா இவ்வளோ அக்ரெஸ் ரியல் அப்படிங்கிறாங்க. சூனியக்காரர்களை யாரும் இல்லை, இவ்வளோ கருப்பாக இருக்கிற விக்ரம் சார். நம்மளால் முடியும். புலி, கருஞ்சிருத்தை, பிளாக் பேந்தர் கூட ஃபைட் பண்ணுறாருங்க வெள்ளைக்காரங்கூட. நம்ம இவங்க பார்வதி, ஆக்ட்ரஸ் பார்வதி, மாளவிகா மோகன், விக்ரம் சார் வெள்ளைக்காரன் ஃபைட் பண்ணுறாரு. அந்த தங்கத்தை திருடுறானுங்க வெள்ளைக்காரனுங்க. அந்த இனத்தை அழித்து இந்த தங்கத்தை திருடிட்டு போகிற வெள்ளைக்காரனுக்கிட்ட நம்ம சியான் விக்ரம் அண்ணன் எப்படி போராடி சாவணும்னு முடிவில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான்டா இங்கே வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சியான் அப்படின்னு நம்ம தாங்க சொல்கிறோம். தங்கலாம் அறிவண்ணா வாய்ஸ் வாடே தங்கலானே. எங்க சரியா இருக்குங்க ட்ரெய்லரு, சரியா இருக்குங்க. ஸோ விக்ரம் அண்ணன் அவர் ஒரு இனம் தங்கலானுங்கிற ஒரு பழங்குடியின இனங்கள் அந்த ஒரு குடிசை வாழ்பகுதியில் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் காட்டில் வாழ்கிற காட்டுவாசி அந்த மாதிரி மலைவாழ் மக்கள்கள் வாழ்கிறோம். எப்படி நம்ம இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனை சொல்கிறோம் அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ஸில் தங்கலானுங்கிற ஒரு நம்ம தமிழ் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ கதை எனக்கு ஃபுல்லாக தெரியல, படம் பார்த்துட்டு வந்து தான் நான் ரிவ்யூ போடுவேன். ஸோ அந்த மக்கள் இருக்கிற பூமியில் தங்கங்கள் சுரக்குது. ஸோ தங்கம் சுரக்குது. அந்த தங்கத்தை திருட நம்ம வெள்ளைக்காரன் நம்ம இவனுங்களை அடிமைப்படுத்தி நம்ம தங்கலான்கிற மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டு அந்த தங்கத்தை திருடணும்னு நினைக்கிறான். ஸோ இதுக்கு நம்ம விக்ரம் அண்ணன் அந்த தங்கலான் அந்த அந்த மக்களை எப்படி போராடி அந்த வெள்ளைக்காரனை அழித்து தங்கத்தை பாதுகாக்கிறாங்க தான் மொத்த படமும் இருக்குது. இதில் மாளவிகா மோகனும் சூனியக்காரின்றாங்க. ஸோ அவங்க வில்லி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லரில். ஆனால் படம் பார்த்தா தான் தெரியும் வில்லியா இல்லை வில்லி மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிறாங்களா. அப்புறம் நம்ம பார்வதி நடிச்சிருக்காரு, பசுபதி அண்ணன் நடிச்சிருக்கிறாரு. நாம் அவர் இனத்தில் விக்ரம் சார் வாய்ஸ்லாம் வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி அப்படின்றாரு. இப்படி கத்துறாரு. இந்த சில சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ தங்கலான் கன்ஃபார்ம் நேஷ்னல் அவார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.
பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை இந்தியன் 2 போகிறேங்க, சனிக்கிழமை டீன்ஸு போகிறேன். ஆகஸ்டில் என்ன படம் வருதுன்னு தெரியல பிரம்மாண்டமாக. செப்டம்பர் ராயன் 26ஆம் தேதி வருது. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மாண்டமானு பார்த்தா நம்ம கோட்டு வருது செப்டம்பரில். அக்டோபரில் வேட்டையன் கங்குவா 2 வருது, அடித்து துவம்சம் பண்ணோம் கங்குவாவும் வேட்டையனும். விடாமுயற்சி நவம்பரில் வருது. அப்படியே படம் திருவிழா தான் இல்லை, ஒரு மாதம் அப்படியே படம் திருவிழா தான். டிசம்பர் வரைக்கும், ஜனவரி பொங்கல் வரைக்கும் குட் பேட் அக்லி. 2025 பொங்கலுக்கு குட் பேட். ஸோ விக்ரமனோட தங்கலான செம்மையாக இருக்குங்க ட்ரெய்லர். ரஞ்சித்தனோட படைப்பு கன்ஃபார்ம் 30 நேஷ்னல் அவார்டுக்கு நாமினேஷன் கண்டிப்பாக போவோம். அவார்டு ஜெயிச்சா ரொம்ப பெருமை நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஸோ ஜி பிரகாஷ் அந்த மியூசிக்கல் அவர் நீலம் ப்ரொடக்ஷன். ஸோ படம் பிச்சுக்கும். பாய்.